பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். போராட்டத்தை குறித்து தான் பேசி வருகிறேன். எதனால போராட்டம்? இன்னைக்கு அநேகருக்கு உடனே ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா டக்குன்னு போகும். நமக்கு யாரெல்லாம் பிடிக்காதவர்கானோ, அவன் செஞ்சிருப்பானோ, இவன் செஞ்சிருப்பானோ, அவன் ஏதாவது ஏவி இருப்பானோ, எந்த ஏவலும் பில்லி சூரியமும் நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுனார். அது மட்டுமல்ல, தானியேல் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். ஒருவேளை நீங்கள் எத்தனை முறை வாசிருக்கீங்களோ தெரியாது. தானியேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்திலே அவன் சுதந்திரம் நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று. உன் சுதந்திர வீதத்துக்கு எவ்வளவு கிரியை செஞ்சிருக்கோ அது தக்க எழுந்திருப்பாய் என்று எழுதினார். அதனால போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் போராட்டம் இருக்கு. ஆனால் நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்டது? உங்கள் வேதத்தை எதனால பல காரியத்தை சொல்லிவார். ஊழியத்தினால உண்டு. இப்போ ஒரு காரியத்தை சொல்ல போகிற. ஆதி ஆகமம் எங்கே இருந்தாலும் உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த 3 வசனத்தையும் சேர்த்து எடுத்துக்கிங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிறோம். கண்ணீரை செல்தி கலங்கிடும் போது கலங்காதே என்று கனிவோடு உரைத்த கர்த்தரின் வார்த்தை இவ்வேளை தேற்றும் இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை காற்றும். கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, உன் வாழ்வினிலே நிலநீரா மனவாட்டமா, கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா. துன்பங்கள் முல்லை தொடர்ந்திடும் போது, துன்பங்கள் முல்லை தொடர்ந்திடும் போது, திகையாதே திருவாக்கு உரைத்த துன்பங்கள் முல்லை தொடர்ந்திடும் போது, திகையாதே திருவாக்கு உரைத்த கர்த்தர் வார்த்தை இவ்வேளை தேற்றும், என் தேவ வார்த்தை இவ்வேளை தேற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை காற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை காற்றும். கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, உன் வாழ்வினிலே நீரா மனவாட்டமா, கண்ணில் நீரோட்டமா,
எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். வாக்குத்தத்தத்தினாலே போராட்டம் உண்டு. இன்னைக்கு வாக்குத்தத்தம் உடனே நீங்கள் நினச்சிருக்கீங்க வருஷத்தில் ஒரு தடவை கொடுப்பாங்களே, ஜனவரி மாதம் அப்படியே ஒரு பொதுவான வாக்குத்தத்தம். அடுத்தாப்புல தட்டில் போட்டு ஆளுக்கு ஒன்று என்ன செய்யறது, உருட்டி எனக்கு என்ன வந்துச்சு உனக்கு என்ன வந்துச்சு. இது வாக்குத்தத்தம்ல. கர்த்தர் உனக்குன்னு வாக்கு வைத்திருப்பார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். நாம பாடுறோம்ல எல்லாத்துக்கும் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். வாக்குறுதி வந்த மக்கள் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. என்று நொந்துருகி வந்த மக்களில் ஆவி மாறி ஊற்றுமே. எனக்கு கண்வாளை வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். என்னாகும் 23:19 படி அவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் கிடையாது. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? செய்யாம இருக்கவே மாட்டார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? யோபு 33:14 வாசிக்கிறோம், தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. சொன்னதான் போய் தோறப்ப நீ கழுவு பார்வை அடைவாய். உடனே போய் கழுவுனா பார்வை அடைந்தான். அவனே சொன்னான் யோவான் 9:25 அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், நான் குருடனாய் இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன், அது ஒன்று தான் எனக்கு தெரியும். யோவான் 9:25 அப்படி தான் அவன் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு தெரியாது வாக்கு தத்தம் என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தினால போராட்டமும் உண்டு, மறந்துடாங்க. ஏலி ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு தத்தம். இஸ்ரவேல் மக்களுக்கு இது வாக்கு தத்தம். ஏன்னா ஆபிரகாம் பலியிட வந்திருக்காரு. அப்படி வந்திருக்க இடத்துல என்ன செஞ்சிட்டார், சாயந்தர நேரத்தில் பலி செலுத்த வந்தார். அங்கே என்ன பண்ணிட்டாரு, அயர்ந்த நித்திர. அப்போ தான் கர்த்தர் பேசுகிறார், ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு, அதே அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 15:12 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. பலி செலுத்த வர நேரத்தில் தூங்கலாமா? ஏன்னா நம்ம பாடுறோம் இல்லையா, காலையும் மாலையும் வேளை கர்த்தரை கருத்துடன் ஆடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை
பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஒலி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஒலி கேட்குதே. 3 வேளை. ஏன்னா தாவீது 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தியானம் பண்ணி முறையிடுவான். அதை வச்சுதான் இன்னைக்கு அந்தி சந்தியெல்லாம் வந்தது. ஆனால் தானியேல் பாருங்க 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் ஜெபம் பண்ணுவான். நாம் எத்தனை வேளை ஜெபம் பண்ணுறோம் தெரியாது. ஆனால் எத்தனை வேளை ஜெபிக்கணும்? பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால், வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை விட நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக இருக்கணும். எனக்கு கண்வர்களை இங்கே பார்க்கிறோம், பலி செலுத்துகிற நேரத்தில் அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அயர்ந்த நித்திரை வந்துருச்சு. அப்போ கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் அதுதான் இங்கே வாசிக்க கேட்டோம். என்ன கொடுத்தார்? 13ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து. ஏன்னா ஒரு காலத்துல சோறுக்கு பொழைக்கிறதுக்காக எங்க போனா? யாக்கோபோட எத்தனை பேர் போய் சேர்ந்தான்? 70 பேர் போய் சேர்ந்தான். அதுவும் கேட்டுட்டு தான் போனான். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு பெயர் சபாவுக்கு வந்து எகிப்துக்கு போலாமா கேட்கிறான். 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஐயாது. பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். ஏன்னா எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இத்தனை வாக்கு தத்தம் நிறைவேறக்குள்ள யாக்கோபுக்கு வந்த போராட்டம் என்ன? பிள்ளைய வந்து சொல்லிட்டாங்க, உன் பையன் என்ன ஆயிட்டான்? வழியில செத்தே போயிட்டான். அவனுடைய துணிதான் பாங்க இவங்களே நினைச்சு கொண்டாந்து ரத்தத்தில் தோய்த்து கொண்டாந்து காமிச்சு, இது உங்களுடைய குமாரனுடைய அங்கேயோ பாரும். உடனே அவன் உட்கார்ந்து, ஐயோ என்ன ஒரு யோசேப்பு பீருண்டு போனானே, துக்கம் கொண்டாடினான். ஆனால் வாக்குத்தத்தம் என்னது? யோசேப்பு உன் கண்களால் உன் கண்களை மூடுவான். வாக்கு தத்தத்துக்காக போராட்டம் உண்டு. ஏன்னா வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறவே மாட்டார். தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும். முதல்ல இஸ்ரவேல் தேசத்தில் அதான் அந்நியனா போய் செங்கல் சுமந்தோம், அதான் சீரலும் சுமந்தான், செங்கல் சுமப்பான் பழமொழி. எத்தனை வருஷம் செங்கல் சுமந்தாங்க? 400 வருஷம். அல்லேலூயா. அவங்களுக்கு சம்பளம் என்னது? வைக்கோல் தாளடிகள். 400 வருஷம் பரதேசிகளாய் சஞ்சரித்து அந்நிய ஜனங்களை சேவிப்பார்கள். அது மட்டுமல்ல 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். கொஞ்ச நெஞ்ச உபத்திரமா? அவரே சொல்றாங்க, மோசேட்ட சொல்றாங்க, எங்கள் ஜீவனையும் கசப்பாங்கினேன் மட்டும் சொல்றது இல்ல. 5ஆம் அதிகார யாத்திராம 5:22-23 பார்க்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ
சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகத்தை தேடுறவங்க இல்லை. 400 வருஷம் இங்கே மோசே வந்து சொல்றான், ஆண்டவரே என்னை ஏன் அனுப்பினீர்? எதுக்கு அனுப்பினாரு? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனை அறிந்து அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அதுக்கு தான்ப்பா உன்னை அனுப்புறேன்னார். எத்தனையோ சாக்கு போக்கு சொன்னாலும் அவனை தேர்த்தி பலப்படுத்தி அனுப்புனார். இப்போ அவன் கேட்குறான், ஏன் ஐயா என்னை அனுப்பினீர்? நான் போய் பார்வோன்ட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து என்ன நடந்துச்சு வாசிங்க. அவரே சொல்கிறாரு, திரும்ப கத்திரிடத்தில் வந்து மோசே சொன்னா, யாத்திராமா 5:22, மோசே திரும்ப கத்திரிடத்தில் வந்து அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி உம்முடைய நாமத்தை கொண்டு என்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சனோ பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. எத்தனை உபத்திரவத்தில் அற்புதங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு, எத்தனை காரியம் அங்கே நடந்துச்சு, நினச்சி பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் தவளை, எங்கே பார்த்தாலும் வண்டு, எங்கே பார்த்தாலும் பேன், எங்கே பார்த்தாலும் ரத்தம், மரப்பாத்திரம், இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம், எல்லாத்துலேயும் ரத்தம். அதே அற்புதத்தை கண்டு 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 இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கு. எப்படி மாறிச்சு? பார்வோனை கலங்க பண்ணியும் அவனை நிலைநிறுத்தினார். எதுக்கு தெரியுமா? ரோமர் 13:17 படி தேசமெங்க அவருடைய நாம பிரஸ்தாபம் ஆகிறதுக்காக கர்த்தர் நிலை நிறுத்தினாராம். ஏன்னா ஆண்டவர் சிலர் நிற்காவும் வச்சிருக்காரு. எதுக்குன்னா அதுக்கு அடையாளமாக வச்சிருக்காரு. இல்லாட்டி பார்வோனை ஒரே வார்த்தையில் அழிச்சிருக்க முடியாதா? ஏன்னா நம்ம பாடுறோம்ல, எல்லாம் பார்ப்போன் கைக்கு ஒய்த்து மீட்ட ஆண்டு கொண்டே, பார்ப்போன் கைக்கு உயிர்த்து மீட்ட ஆண்டு கொண்டே, ஆரோன் மோசே எல்லும் நல்ல ஆசாரி என்னுள்ளே, ஆரோன் மோசே எல்லும் நல்ல ஆசாரி என்னுள்ளே, இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடரிடவே யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம்.
வலது கரமும் போகும் பொய்யமும் வலது கரமும் உள்பக்கமே உண்டு. போகும் பொய்யமும் வலது கரமும் உள்பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடனிடவே யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயமே. எனக்கு அன்பானவர்களே, என்னைக்கு போய் என் ஜனங்களை ஆராதிக்க போடுன்னு சொன்னானோ அன்னையிலிருந்து என்ன ஆயிடுச்சு? பழு கூடிருச்சு. ஏன்னா ஆராதிக்கிறவனுக்கு போராட்டம் உண்டு, மறந்துடாதீங்க. ஆராதிக்கிறவனுக்கு போராட்டம் உண்டு, வாக்கு தத்தம் பெற்றவனுக்கு போராட்டம் உண்டு. இந்த வாக்கு தத்தம் இவர்களுக்கு 400 வருஷம் உபத்திரவப்படணும். அப்படி உபத்திரவப்பட்டதோடு இல்லை, அவங்க புறப்படும் போது மிகுந்த பொருட்களுடனே புறப்படுவார்கள். ஏன்னா அதான் வாக்கு தத்துவம். கடைசியில் போகும்போது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கலட்டி கொடுத்து அத்தனை பேர் எப்போ போங்கப்பா போங்கப்பா, தயவு செய்து என்ன வேணாலும் வாங்கிட்டு போங்க. வாக்கு தத்தம் அநேக நேரங்களில் போராட்டமாக இருக்கும், ஆனால் அந்த வாக்கு நிச்சயமாக நிறைவேறும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, போராட்டம் என்பது எதினால்? முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒரு உத்தமமாக நடக்கிறவனுக்கு போராட்டம் உண்டு, ஊழியக்காரனுக்கு போராட்டம் உண்டு, வாக்கு தத்தத்தினால போராட்டம் உண்டு. எனக்கு அன்பார்களே, இன்னும் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தரிசனத்தினால போராட்டம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, போராட்டம் இல்லாத ஒரு காரியம் கிடையாது. ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? ஜெயித்தவர்கள் தான். ஊழியக்காரனா பேதுரு ஜெயிக்கலையா? பவுல் ஜெயிக்கலையா? எனக்கு அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் பெற்ற இஸ்ரவேல் மக்கள் ஜெயம் கொண்டு அணி அணியாய் புறப்படவில்லையா? தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுக்கும் போராட்டம் இருக்கும். ஆனால் போராட்டம் எதனால? உடனே பிசாசு கொண்டாந்துட்டான், சத்துரு கொண்டாந்துட்டான். எனக்கு அன்பானவர்களே, பிசாசு என்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போதே அவன் அப்பால போயிடுவான். ஏன்னா நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டவரை சொல்லி கொடுத்து விடார். அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னார். அவன் தள்ளி போயிட்டான், நம்ம தான் இன்னும் அவனை விடலை. தொலைக்காட்சி பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட. எனக்கு அன்பான இந்த பார்வையற்ற மக்கள் சபையை எப்போமாவது உங்களுக்கு வந்தால், மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து பாருங்கள். பெரிய, நான் சொல்ல மாட்டேன் கம்ப்யூட்டரைஸ்டாக வச்சுருக்கோம் அல்லது பெரிய டிஜிட்டல் எல்லாம் திரைகள்லாம் வச்சுருக்கோம், ஒன்றுமே கிடையாது. 2 கண்ணு தெரியாத போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட தங்களுக்கு என்ன நடந்து தெரியாது. இந்த மக்களையும் வைத்து எப்படியாவது ரட்சிக்கப்படணும். அவர்களுக்குன்னு ஒரு ஆலயம் வேணும். ஒரு நாள் கூட இவங்களை சாப்பிடாம கூட அனுப்புறதில்லை. கூட்டிகிட்டு வர்றதுக்கே வேன் வாடகைக்கு தான் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வரேன் திருநெல்வேலியில். நீங்களும் வந்து பார்க்கலாம், கலந்து கொள்ளலாம். கர்த்தர் ஏவினார், நீங்களும் தாங்கலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஐயா வரி விலக்கம் கொடுப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, தாராளமாக அதுக்கு வழி இருக்குன்னு சொல்கிறேன். அதே போல் நீங்களும் உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே ஃபோன் வழியாக ஜெபிக்கலாம். அல்லது எழுப்பி அனுப்ப வேண்டும் என்றால் ஆர். அகஸ்டின், தபால் பெட்டி எண் 7, நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19, பரிதிமேயு சுவிசேஷ ஊழியம். இந்த பேருக்கு நீங்கள் அனுப்பலாம். கட்டாயம் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் வைத்து ஜெபித்து கொண்டே இருப்போம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. போராட்டம் எதினால் வருகிறது? மனித வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு.
ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவனுக்கு போராட்டம் உண்டு. பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு போராட்டம் உண்டு. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்ததனால்தான் அவன் மேல் பொறாமை கொண்டு விரோதம் செய்தார்கள். வாக்குத்தத்தத்தினாலும் போராட்டம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் என்னைக்கு வாக்கு கிடைக்குதோ அன்னைக்கே நாம நினைச்சுக்கணும் போராட்டம் இருக்கும். ஆனால் நல்ல போராட்டமாக தான் முடியும். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் யார் யார் எந்தெந்த நிலையில எந்தெந்த சூழ்நிலையில போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த போராட்டத்தை எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகளின் லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதை அறிந்து அது எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வியாதியினால் போராடி கொண்டிருக்கிறவர்கள், பல நாட்களாக சரீர பலவீனத்தினாலே போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஐயா கடன் பாரத்தினாலே போராட்டத்தில் இருக்கிறவர்கள், எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே, மாமியார் மருமகனுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே போராட்டத்தினாலே சோர்ந்திருக்கலாம். ஒவ்வொருவருடைய போராட்டங்களும் நல்ல போராட்டமாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.